டே ரித்திக், நீ ஒரு செலிப்ரிட்டின்னு தோணுதா இல்லையாடா? எப்படா என்னை பற்றி எப்படா நானே பெருமையாக சொல்லுவேன்? டே என்னடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் செலிப்ரிட்டிலாம் இன்னும் ஆகலை. வெறும் 13K தான் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் கலாய்ப்பீங்க. அதனால் அப்படிலாம் எனக்கு தோணலை. நான் ஒரு சாதாரண மனுஷன். பார்த்தீங்களா, சாதாரண மனுஷன், பிச்சைக்காரன், ஒன்றுமே இல்லை, காசும் இல்லை, செலிப்ரிட்டிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஆளே இல்லைடா. டி இவனுக்கு தெரியாது, இவன் பெரிய செலிபிரிட்டி அவரு. Why do you keep the name வாடா மச்சான்? ஒய்? அதாவது இந்த கேள்வி ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கிறனால எனக்கு அவ்வளோவா புரியல. ஆனால் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எதுக்கோசம் வாடா மச்சான்னு பேர் வச்சுக்கிறேன்னு நீ கேட்குறேன். கரெக்டாக ஏன் நான் வச்சேன்னா, இதுக்கு முன்னாடி நான் ரித்திக் காஸ்டின் அஃபிஷியல்னு வச்சுருந்தேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஒரு மாதிரி மட்டமாக இருந்துச்சு. என் பேரே எனக்கு பிடிக்கல அவ்வளோவா. அதனால் வாடா மச்சான்னு வச்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுருந்தேன். என்ன பேர்னா ப்ளே பாய் ரித்திக்னு வச்சுருந்தேன். அது இன்னும் கேவலமாக இருந்துச்சு. யார்கிட்டயா போய் ஐடி சொன்னாலும் காரி மூஞ்சி மேலே துப்பாங்க. என்னடா நீ ப்ளே பாயாடா, உன் மூஞ்சிக்கு நீ அவ்வளோ அழகா, நீ ப்ளே பாயான்னு எல்லோரும் கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சு. அதனால் அதுக்கடுத்தது ரித்திக் காஸ்டின் அஃபிஷியல்னு வச்சேன். அதுக்கடுத்து வாடா மச்சா வச்சிட்டேன். அதுக்கெல்லாம் எந்த ரீசனும் இல்லை. அது மண்டேல என்ன தோணுதோ அப்படி வச்சுட்டேன். அது இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த ஹிஸ்ட்ரியே. அவ்வளோதான். அபோட் மீ மச்சி, நீ உன்னை பற்றி என்னடா சொல்கிறது? நீ ஒரு ஆண் அழகன், பெண்களின் கனவு கண்ணன், வேறு என்ன சொல்கிறது, நீ ஒரு மன்மத டேஸு, எல்லாமே நீ தான்டா. ஆண் அழகன்டா நீ. வச்சுக்கோடாடி. என்னடா சொல்கிறது உன்னை பற்றி? நான் தடா சொல்கிறது போடாடி. குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமான மன்மத குஞ்சு. உங்கள் ஆளு நேம் சொல்லுங்க. எனக்கு தான் ஆளே இல்லையாடா. எத்தனை வாட்டா சொல்கிறது நான்? எதுவும் ஆளே இல்லையே. இருந்தால் தானே பேர் சொல்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு பேர் நான் சொல்லிட்டா. அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். ஐயோ சூப்பரான பேர்ரா. ஆனால் மறந்து தான் போயிட்டேன். பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்கண்ணா. டேய் மாப்ள, காதல் பண்றியாம்ல? சூப்பரா, ரொம்ப சந்தோஷம் மாப்ள.